சகோதரர்கள் நினைத்தார்கள், யோசேப்பு எங்கள் கையில் சிக்கிவிட்டான், இனி அவன் சொப்பனம் நிறைவேறாதென்று. ஆனா ஆண்டவர் சிக்க விட்டதே அவனை குறித்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு ஆபத்து இருக்கிறது என்றால் அதிலே சிக்க விட மாட்டார். ஒரு ஆசீர்வாதம் அதற்கு பின்னாக இருக்கிறது என்றால் அதிலே சிக்க விடுவார். சாத்தான் யோபுவை சோதிக்க கேட்கும் போது சொல்லுகிறார், அவன் உன் கையில் இருக்கிறான், ஆனால் இதை மட்டும்தான் செய்யணும், இதுக்கு மேல செய்யக்கூடாதுங்கிறார். அதன் அர்த்தம் என்ன? சத்துருவின் கையில சில நேரத்தில் ஒப்பு கொடுத்தாலும் அவன் இஷ்டத்தை நடத்த அனுமதிக்க மாட்டார். அவர் சித்தம் மாத்திரமே நடப்பித்துக் கொண்டிருப்பார். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் அவர் செய்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எபிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இதுவரை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை வியாகுலங்கள், வேதனைகள், அதெல்லாம் கடத்தி தான் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்மை நடத்துவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. பாதி வழியில் விட்டு செல்ல அவர் மனிதர் அல்ல. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். நான் ஆராதிக்கிற தேவன் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹalleluya, ஹalleluya.